டாடா குரூப்பை சேர்ந்த இந்த ஒரு கம்பெனியில் ஏப்ரல் 2026 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஏப்ரல் 2029 3 லட்சமாக ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் டாடா குரூப்பை சேர்ந்த கரெக்டான ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனி டாடா மோட்டர்ஸ். டாடா மோட்டர்ஸ் அப்படின்ன உடனே போயிட்டு கரண்ட்டாக லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய டாடா மோட்டர்ஸ் லிமிட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த டாடா மோட்டர் கம்பெனி ரீசெண்டாக 2 டிவிஷனாக வந்து பிரிஞ்சிருக்கு. ஒன்று டாடா மோட்டர்ஸ் லிமிடெட், ரெண்டாவது டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட். ஒரு கம்பெனி ரொம்ப போரிங்காகவும் சஸ்டைனபிளாகவும் ஸ்டேபிளாகவும் ஸ்லோவாக க்ரோ ஆக வாய்ப்பு இருக்குது. இன்னொரு கம்பெனியில் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டும் குளோபல் லெவல் எக்ஸ்போஷரும் அதே டைமில் ரிஸ்க்கும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்றதை வச்சு தான் அடுத்த 3 இயர்ஸில் உங்களுக்கு உங்கள் பணம் டபுளோ இல்லை ட்ரிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகெயின் இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டாடா மோட்டர் லிமிடெட். இந்த கம்பெனி மேஜராக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட். ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் எப்போ வந்து க்ரோ ஆகும்? இந்தியாவோட ஜிடிபி க்ரோ ஆகணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்தியா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும், ரோட்வேஸ் ஹைவேஸ் இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் அதிகமாக நடந்ததுன்னா லாஜிஸ்டிக் செக்மெண்ட் அதிகமாக வளரும். அப்படி வளர்ந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டோட சேல்ஸ் அதிகமாகும். இதுவே இன்னொரு பக்கம் டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள். இவங்க இவி ப்ளஸ் லக்ஸுரி கார் செக்மெண்ட்டில் எஸ்பெஷலி பேசஞ்சர் வெஹிக்கிள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் அட்டானமஸ் வெஹிக்கிள், எஸ்யூவி, லக்ஸுரி கார்ஸ் வந்து அதிகமாக செல் ஆகுது. ப்ளஸ் இவியில் அதிகமாக வந்து கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரண்ட்டாக டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 50% மேலே கீழே விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் இவியில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஸ்லோ டவுன் ப்ளஸ் காம்படிஷன். இதை தாண்டி ஜேஎல்ஆரில் இருக்கக்கூடிய குளோபல் லெவல் இஷ்யூஸ். சப்போஸ் இவி செக்மெண்ட் வந்து டர்ன் ஓவராக ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒரு பிக் வின்னராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே இன்னொரு பக்கம் லிஸ்ட் ஆன நாளில் இருந்து டாடா மோட்டர் லிமிடெட் வந்து கண்டினியூஸாக வந்து மேலே போயிட்டே வந்துருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ இதை தாண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு க்ரோத் வந்து இருந்ததுன்னா சைலண்ட் காம்பவுண்டராக டாடா மோட்டர் லிமிடெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா நீங்கள் டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெடை செக் பண்ணி பாருங்கள். இதுவே நீங்கள் கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா டாடா மோட்டர் லிமிடெடை செக் பண்ணி பாருங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர் எப்படி டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2 கம்பெனிலுமே வந்து நீங்கள் 50-50யோ இல்லைனா உங்களோட ரிஸ்க் கேப்பபிலிட்டி ஏற்ற மாதிரி நீங்கள் 30-70 அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு ஸ்டாக் மல்டிபேக் ரிட்டர்ன் கொடுக்கும்போது அந்த ரிட்டர்னையும் உங்களால் அனுபவிக்க முடியும். ஒரு ஸ்டாக்கு காம்பவுண்டிங்கில் ஸ்டேபிளாக க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ரிஸ்க்கும் டைவர்சிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்டோ செக்டார்னாவே டாடா மோட்டர்ஸை தாண்டி நிறைய ஆட்டோ ஆக்சிலரி பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த ஆட்டோ ஆக்சிலரி பிளேயர்ஸில் ஒரு 10 கம்பெனி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு டாப் 3 கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆட்டோ அப்படின்ற மாதிரி வந்து டைப் பண்ணுங்கள். வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களோட கமெண்ட்ஸில் அந்த லிங்கை வந்து பின் பண்ணுறேன்.